வெல்கம் everyone. ஸோ இந்த வீடியோடைய தம்ப்நெயில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கேட் எக்ஸாம் வந்து நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் ஸோ அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் வச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதில் உள்ள ட்ரூத் என்ன, ஸோ அதை அப்படியே நம்ம இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணுமா ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக நான் போகாமல் ஸோ ஆக்சுவலாக இப்போ இது வந்து நம்மகிட்ட ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்காக வந்து கேட்டிருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து வருது. ஸோ மோரார்லெஸ் வந்து எல்லாருக்குமே காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதே டவுட்ஸ் தான் அரைஸ் ஆகலாம் மோரார்லெஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு ஃபோர் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஆனால் கேட் பற்றியே அவருக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து நமக்கு என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லி இன்ட்ரெஸ்டட் டு ப்ரிப்பேர் கேட் எக்ஸாம். அப்போ அந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ யார் கண்டக்ட் பண்றா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட் எக்ஸாம் அப்படின்றதுக்கான ஸோ மீனிங் வந்து கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஓகேவா? இதை வந்து நம்ம ஏன் எழுதணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன அரைஸ் ஆகுதுன்னா ஒய் அப்படின்ற கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேட் எழுதுறது மூலியமா ஸோ நம்ம என்ஐடிஸ் ஐஐடிஸ்ல வந்து படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரிபிள் ஐஐடிஸ், ஸோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் இதெல்லாம் நம்ம படிக்க முடியும். ஸோ ஏன் என்ஐடிஸ் ஐஐடிஸ்ல நான் போய் படிக்கணும்? ஸோ மற்ற காலேஜஸ் நிறைய இருக்குல்ல அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்தரா நம்ம கேட் எழுதி என்ஐடிஸ் ஐஐடிஸ் போயிட்டு நம்ம எம்டெக் வந்து ஸோ பர்சியூ பண்ணும்போது ஸோ அட் த எண்ட் ஆஃப் எம்டெக் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ அரௌண்ட் ஒரு 1 lakh to ஸோ 2 lakhs ஸோ சேலரி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஐஐடிஸ் என்ஐடிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸோ வேற என்ன இதுல அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வைல் ஸ்டடிங் த கேட் எக்ஸாம் ஸோ எவ்ரி மந்த் வி வில் கெட் 12,400 rupees as a stipend. ஓகே, எவ்ரி மந்த் வந்து நம்மளுக்கு 12,400 rupees வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ வேற என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட் எக்ஸாம் மூலியமா ஸோ நம்ம வந்து பிஎஸ்யூ ஜாப்புக்கும் போக முடியும். ஸோ பிஎஸ்யூஸ் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கலுக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து ஸோ பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஸோ அதே மாதிரி பிஹெச்எல், ஸோ அதே மாதிரி என்டிபிசி, ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் பிஎஸ்யூஸ்க்கு வந்து போகலாம். அதே மாதிரி ட்ரிபிள்இக்கு வந்து பவர் கிரிட்டு, ஸோ அதே மாதிரி பிஇஎல், ஸோ ஸோ என்டிபிசி, என்எல்சி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போகலாம். ஸோ அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து பிஇஎல், ஸோ அதே மாதிரி பிஎஸ்என்எல், இது மாதிரி என் நம்பர் ஆஃப் பிஎஸ்யூஸ்க்கு வந்து நம்ம போக முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேட் எக்ஸாம் நான் ஏன் எழுதணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டா வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எவ்ரி இயர் த மந்த் ஆஃப் பிப்ரவரியில் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஸோ இது யார் கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7 ஐஐடி, ஸோ பிளஸ் ஐஎஸ்எஸ்சி, ஸோ பெங்களூர், ஸோ இவங்க தான் வந்து நம்மளுக்கு மெயினாக கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேட் 2027 வந்து யார் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐஐடி கவுஹாத்தி, அதுக்கு முன்னாடி ஐஐடி இருக்கு. அப்போ இந்த ஐஐடிஸ் வந்து இப்போ கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் ஐஐடிஸ்லாம் முடிஞ்சோடனே அடுத்த சைக்கிளில் வந்து சேம் ஐஐடிஸ் நம்ம கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ எம்சிக்யூ, ஸோ எம்எஸ்கியூ அண்ட் என்ஐடி டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸோ 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் ராங் அப்படின்னா ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து 2/3 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஃபார் எம்எஸ்கியூ கொஸ்டின் அப்படின்றது மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். இது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் நோ நெகட்டிவ் மார்க். ஸோ அதே மாதிரி எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து
நம்மளுக்கு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணும். சப்போஸ் அதை நம்ம என்ட்ரு பண்ணும்போது ஸோ ஒரு 150.4 வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு 150.39 ஸோ அந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து எவாலுவேட் பண்ணும்போது சர்டைன் அலவன்சஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கம்ப்யூட்டர்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஸோ எக்ஸாம் நடக்குது. எவ்வளோ நேரம் நடக்குது இந்த எக்ஸாம் அப்படின்னா, ஸோ 3 ஹவர்ஸ் நடக்குது. ஓகே. எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஸோ 65 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். இந்த 65 கொஸ்டின் வந்து நம்ம 30 கொஸ்டின் ஸோ 35 கொஸ்டின் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணலாம். அப்போ 30 கொஸ்டின் இன்ட்டு 1 மார்க் வந்து ஸோ 30 மார்க்ஸ், 35 கொஸ்டின் 2 மார்க் வந்து 70 மார்க்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவராலா ஸோ ஏன் வந்து நம்ம கேட் எக்ஸாம் படிக்கணும், ஸோ அது எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து நான் இப்போ சொல்றேன். ஓகே. அப்போ நான் சொன்ன முன்னா மாதிரி அப்போ அந்த ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கேட் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். கேட்டுன்றது ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகிறோம். அது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஐஐடிஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி மந்த் தான் நடக்கும். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ அதே மாதிரி செகண்ட் வீக்ல வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஸோ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வேற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்றது, வென் ஐ கேன் ஸ்டார்ட் திஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம கொஸ்டின் அரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஸோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ ஸோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இப்பயே இது பண்ணலாம். இப்போ செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா இப்போ கேட் 2027 வந்து உங்களால எழுத முடியாது. பட் கேட் 2028 வந்து எழுத முடியும். அப்போ நான் ஏன் செகண்ட் இயர்ல நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸோ கரெக்டாக ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கு. அப்போ இந்த 1.5 இயர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய பெஸ்ட் பார்ட்டை வந்து தேர்ட் இயர்ல கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து 2 இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ கேட் எக்ஸாம்ல உள்ள சிலபஸ் வந்து நம்மளுக்கு புதுசா ஒன்றும் அவங்க கேட்க போறது கிடையாது. நம்ம செகண்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்க போறாங்க. அஸ் வெல் அஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்க போறாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய கோர் டொமைனுக்குள்ள என்டர் ஆக போறோம். அப்ப நீங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் சரி, கேட்ல உள்ள சிலபஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் செமஸ்டர்ல ஒரு 2 or 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப அதே சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பேரலா ஸோ கேட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செமஸ்டர் ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்ப செமஸ்டர்ல வந்து நீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தெர்மோடைனமிக் சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே இது கேட்ல இருக்கும். நம்ம காலேஜஸ்ல எப்படி படிப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுடைய ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, அதனுடைய மேலோட்டமா வந்து நடத்துவாங்க. பட் கேட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை அட்வான்ஸா படிக்க போறோம். ஸோ இதனுடைய ஆரிஜின் என்ன, ஏன் இதுக்காக படிக்கிறோம், ஸோ இதை எங்க அப்ளை பண்ண போறோம், ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படிக்கும்போது, அப்ப நம்ம ஸோ ரொம்ப கொஞ்சம் டீப்பா படிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த லெவல் ஸோ கேட்டுன்றது டீப்பா படிக்கிறது. அப்ப காலேஜுக்கு தேவையான லெவல் வந்து இந்த லெவல். அப்ப இந்த லெவல் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஈஸி. அப்ப நீங்க செகண்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே எல்லா சப்ஜெக்டும் படிக்க சொல்லல. இப்போ செகண்ட் இயர் வந்து நீங்க செகண்ட் இயர்ல தேர்ட் செமஸ்டர் இருக்கீங்கன்னா, அதை கம்பேர் பண்ணி பாருங்க. கேட் சிலபஸ்ல என்ன, இப்போ நீங்க என்ன பிரான்ச்னு பாருங்க, அதே இது கேட் சிலபஸ் வந்து பாருங்க. அப்ப என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இதுக்கு வருது அப்படின்னு நம்ம ஒரு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதே சிலபஸ் வந்து நம்ம கேட்டுக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் செகண்ட் இயர்ல ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது, இப்போ நான் தேர்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து தேர்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப தேர்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் அரௌண்ட் ஒரு 6.5 months இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 6.5 monthsக்குள்ள நம்ம கேட் சிலபஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், ஃபுல்லா கவர் பண்ணோம், ஸோ அப்படின்னா அது பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது நம்ம பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா காலேஜ் ஸ்டடீஸும் பார்க்கணும், ஸோ இதையும் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு செகண்ட் இயர்ல ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சப்ஜெக்ட். ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்லாம் கேட்ல என்ன இருக்கு, அதே மாதிரி தேர்ட் இயருக்கு இப்போ இந்த செமஸ்டர்ல கேட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கம்பைன் பண்ணி படிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 சப்ஜெக்ட்ஸ் நல்லா படிச்சாலே போதும், நம்ம இந்த 6.5 monthsல வந்து கேட்டை வந்து கிராக் பண்ண முடியும்.
அப்ப கேட்டை வந்து கிராக் பண்றதுனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப கேட்டை நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் இயர்லேயே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிடும். நம்ம கேட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்றோம் அப்படின்னாலே ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல்ல கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு நம்ம நம்மளுக்கு வந்து வி வில் கெட் சம் கான்ஃபிடென்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே கான்ஃபிடென்ஸை எடுத்து ஃபைனல் இயர்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸோ ஃபைனல்ல இதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இப்போ சொன்னால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஸோ என்ஐடிஸ் ஐஐடிஸ் போகலாம். சம் ஆஃப் த பிஎஸ்யூஸ் கூட நம்ம எய்ம் பண்ண முடியும். ஏன்னா ஃபார் பிஎஸ்யூஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹையர் மார்க்ஸ் இருந்தால் தான் போக முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்ரி இயர் வேரி ஆகும். இப்போ ஆனால் ஆவரேஜ் நான் என்ன சொல்றேன்னா பிஎஸ்யூக்கு வந்து ஒரு 65+ மேலே. இது எல்லா பிரான்ச்சுக்கும் மாறும், எவ்ரி இயருக்கும் மாறும். ஸோ ஆனால் ஆவரேஜாக சொல்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடிஸ் போனோம் அப்படின்னா ஒரு 50க்கு மேலே இருந்தா. ஸோ என்ஐடிஸ் போனோம் அப்படின்னா ஸோ நம்ம குவாலிஃபைக்கு மேலே இருந்தாலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே ஆவரேஜஸ் தான் சொல்றேன். இது பிரான்ச்சை பொறுத்து மாறும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரிபிள்இயா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன டொமைன் போக போறீங்க, பவர் சிஸ்டமா பவர் எலக்ட்ரானிக்ஸா அந்த மாதிரி இருக்கு. இதே ஈஸி ஸ்டூடெண்ட் வந்து விஎல்எஸ்ஐ போறதுக்கு வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் அதிகம். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி போறதுக்கு வந்து நம்மளுக்கு கம்மி. அது வந்து நமக்கு நான் சொல்றது வந்து ஆவரேஜ். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைனல் இயர் அப்படின்றப்ப உங்களுக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு 6.5 months இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்தரா ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, எனக்கு வந்து கேம்பஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இந்த கேட் ப்ரிப்பரேஷன்ல சப்போஸ் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துங்க, ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துங்க. ஸோ அதை நீங்க கேட்டுக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேட்லயும் ஆப்டிடியூட் இருக்கு, இங்கேயும் ஆப்டிடியூட் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஸோ மேஜரா அவங்க கேட்கறது வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் தான். அப்போ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க வந்து கேட் பர்ஸ்பெக்டிவ்ல நல்லா படிச்சீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க ஃபைனல் இயர்ல படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க கேட் கிராக் பண்றீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃபர்தரா வந்து ஏதாவது பண்ண முடியும். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம கையில ஒண்ணுமே இல்லாததுக்கு சப்போஸ் நம்ம கேட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்கோர் கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்தரா ஜாப் போக இன்ட்ரெஸ்ட் ஆனா கூட அந்த கேட் ஸ்கோர் கார்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. So அதனால இந்த எப்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஸோ இங்க வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு ஓவரால் ஐடியா. ஸோ அடுத்து ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி ஐஐடிஸ் போகலாம் என்ஐடிஸ் போகலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுடைய டவுட்ஸ் வந்து நமக்கு என்னன்னா எனக்கு கேட் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், பட் எனக்கு என்னன்னா கேட் பத்தி ஒரு ஐடியாவே கிடைக்காது அப்படின்னு நான் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது வந்து இதுதான் வந்து ஓவராலா வந்து நமக்கு கேட்டு. அப்போ நீங்க எந்த இயர் படிக்கிறீங்கன்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஸோ நம்மளுடைய ஸ்டடீஸ்ல வந்து கேட் சிலபஸ் வந்து ஸோ என்னென்ன வந்து நம்மளுக்கு கோயின்சைட் ஆகுது ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ வேற வந்து ஸோ அனதர் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கேட் வந்து நல்லா தெரியுது. நம்ம கேட் படித்தோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹையர் ஸ்டடிஸ் போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம பியூசிஸ் போகலான்னு தெரியுது. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கிளியரா ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஸோ அவங்க சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து நான் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன். இந்த தேர்ட் இயர்ல என்னால் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த தேர்ட் இயர்ல ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், அதை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா தேர்ட் இயர்ல எழுதுறேன், அதை வச்சு நல்ல மார்க் வாங்குறேன் சார். ஸோ அப்படின்னு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இதை திங்க் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்மளால எழுத முடியுமா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து டஃப்பான எக்ஸாம் சொல்றாங்க. அப்போ நம்ம காலேஜ் ஸ்டடீஸும் ஒழுங்கா படிக்கல. அப்போ ஃபர்தரா வந்து இந்த எக்ஸாம்லாம் அப்பியர் ஆகி நம்ம கிராக் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க காலேஜஸ்ல வந்து நம்மளுக்கு ஸோ சம் ரீசன்ஸ்னால நீங்க படிக்காம இருக்கலாம். ஏன்னா காலேஜ் அப்படின்றது வந்து காலேஜ் ஸ்டடீஸ் வந்து நம்ம அதிகமான பர்சன்டேஜ் வாங்குறோம் அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 or 2 days முன்னாடி தான் அதை நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை என்ன பண்ணுவோம் ஸோ அதை வந்து நம்ம வாமிட் பண்ற மாதிரி வாமிட் பண்ணிட்டு அதை மறந்துடுவோம். ஸோ அதனால வர சிஜிபியை வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ண முடியாதுன்னா ஸோ இவங்க வந்து ரொம்ப டேலண்டடான ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து குட் சிஜிபிஐ வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் ஸோ பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம இது பண்ணல. பட் நம்ம ஒரு பிலோ ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம் சொல்றேன். ஏன்னா காலேஜ் ஸ்டடிஸ் வச்சு நம்ம ஸோ நம்மளே ஒரு இது பண்ணிக்கிற வேணாம். ஸோ அதை விட நம்ம நம்மளுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸோ நீங்க வந்து
நான் வந்து ஒரு சம்திங் நான் அச்சீவ் பண்ணோம், ஒரு என்ஐடி போனோம், பிஎஸ்எஸ் போனோம் அப்படின்னா நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ்ல வந்து ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கொயரி பண்ணாங்க. அவங்க வந்து கேட் கேட் படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். சிஜிபிஏ கூட வந்து நம்மளுக்கு 9க்கு மேலே எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா, ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்து ஆன்லைனில் படிங்க, வீக்கெண்ட்ஸில் வந்து இன்ஸ்டியூட் வந்து படிங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னா, அந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த அவங்க வந்து இப்போ ஃபைனல் இயர் இருக்காங்க. இப்போ இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்த சிஜிபிஏ வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ வந்து நான் தான் கிளாஸ் டாப்பராக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கோல்டு மெடலிஸ்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நான் இந்த கேட் ப்ரிப்பேர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் செமஸ்டர்ல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து கேட் எக்ஸாம்ல இருந்துச்சுன்னா என்னால் அந்த கோல்டு மெடல் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம திங்க் பண்றேன். நீங்க எல்லாம் அச்சீவ் பண்ணி பாருங்க. நீங்க கோல்டு மெடல் வாங்குறது வந்து பெரிய விஷயம் தான். பட் கேட் ப்ரிப்பரேஷன் வந்து எந்த விதத்துலையும் அந்த உங்களுடைய கோலை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஸோ டீவியேட் பண்ணாது. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணி பாருங்க. கேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம். ஏன்னா ஆல் ஓவர்ல நடக்கிற எக்ஸாம்ஸ். ஸோ அப்போ இந்த கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல ஒரு காலேஜஸ் லெவல்ல நடக்கக்கூடிய ஸோ ஒரு எக்ஸாம். அதுல வந்து நம்ம ஒரு பெஸ்ட் பார்ட் கொடுத்து நம்ம முன்னாடி வரோம். பட் இதை விட நீங்க திங்க் பண்ணோம், அப்போ நம்மளுடைய ஃபுல் பொட்டன்சியலை காட்டணும் அப்படின்னா இதை விட பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம். அப்போ அந்த கேட் எக்ஸாமை வந்து நம்ம கிராக் பண்றோம் அப்படின்னாலே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஸோ இந்த கேட் எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh மெம்பர்ஸ் அப்பியர் ஆகிறாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகிறாங்க. அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அந்த 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜும் இருப்பாங்க, ஸோ ஆவரேஜும் இருப்பாங்க. மீதி 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல அதுல 90% எடுத்தவங்களும் நம்மளுக்கு ஸோ கிராக் பண்றாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கு, எப்படி கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்றாங்க, ஸோ இதை வச்சுதான் இருக்கே தவிர ஸோ நம்ம வந்து ஒரு காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட் ஆகுறது தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்காம இதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கேட் எக்ஸாம் இருக்கு, அதை வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கேட் ப்ரிப்பரேஷன் வந்து எந்த விதத்துலையும் உங்க சிஜிபியை வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஸோ மேபி அது 1 or 2% ஆஃப் சிஜிபி வந்து நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு என்கொயரி பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் போயிட்டாங்க, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இப்போ நான் கேட் எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னு நம்ம திங்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னா என்னால இந்த எக்ஸாம் படிக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பத்தி பீரியட் நாலேஜஸ் கிடையாது. எங்கேயாவது நம்மளுக்கு அதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு என்ன திங்க் பண்றாங்கன்னா நான் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஸோ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னால கிராக் பண்ண முடியுமா, என்ஐடி சீரிஸ் போக முடியுமா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது கூடவே சேர்ந்து ஒரு ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒர்க் போறீங்க அப்படின்னா உங்க ஒர்க் போன டைம் போக ஸோ மினிமம் 3 to 4 hours வந்து ஈவினிங் அஸ் வெல் அஸ் மார்னிங் நம்ம படிக்கும் போது ஸோ கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்ஸ் லீட்ஸ் டு ஸோ ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டண்டா அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எஃபர்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அதோடைய அட் த எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனார்மஸ் சக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாம ஸோ இது கஷ்டம்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம ஒர்க் போனாலும் சரி ஸோ நம்ம அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் மூலியமா நம்ம போக முடியும் அப்படின்னா ஸோ நீங்க எவ்ரி டே ஒரு 2 to 3 hours வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஸோ பெரிய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸாம் வந்து லைஃபவே சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கேட் எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாம் கிளியர் பண்றது மூலியமா ஸோ என்ஐடிஸ் போய் நல்லா படிச்சு நல்லா சம்பளம் வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி பிஎஸ்யூஸ் போக முடியும். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் படிக்கிறதுனால ஸோ இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோர் ஆர்லெஸ் கேட்ல உள்ள சிலபஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்எஸ்சி ஜேஇ சிலபஸ் எடுங்க. ஸோ அதே மாதிரி பிஹெச்எல் பிஇஎல் அதே மாதிரி ஸ்டேட்ல நடக்கிற எக்ஸாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மாதிரி படிச்சுட்டு
ஸோ நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அது மூலியமா நம்ம போக முடியும். இல்லை சார் எனக்கு வந்து நான் குவாலிஃபை ஆகிறேன், எனக்கு வந்து சப்போஸ் நான் ஒரு பார்டரில் இருக்கேன், ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நாலேஜை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ அதை கிராக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது நீங்கள் உள்ள என்டர் ஆக முடியும். உள்ள என்டர் ஆகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபர்தர் எய்ம் ஏதோ ஸோ அதை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னும் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸ்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நம்ம கோச்சிங் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திருச்சியில வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசி சிவிலுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துருக்கோம். மெக்கானிக்கலுக்கு வந்து ரெகுலர் கோச்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரிபிள் இசி சிவிலுக்கு வந்து ஆன்லைன் அண்ட் ரெக்கார்டட் ஃபார்மெட்ல கொடுக்குறோம். ஓகே. ஸோ நம்மளுடைய ஸோ வீடியோ வேணா குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு இந்த வீடியோ வந்து போடுறோம். பட் நம்மளுடைய கண்டென்ட் குவாலிட்டி வந்து ஈவன் வந்து நம்ம பெரிய இன்ஸ்டியூட் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ அதனால அந்த ஆப்ல வந்து நீங்க பாருங்க. நம்ம ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமின்னு சொல்லிட்டு அதுல உள்ள போயிட்டு நீங்க என்ன பிரான்ச்சோ அதுக்கு ரெஸ்பெக்டிவா மெக்கானிக்கல் ஃபுல் கோர்ஸ், ட்ரிபிள் ஃபுல் கோர்ஸ், இசி ஃபுல் கோர்ஸ், சிவில் ஃபுல் கோர்ஸ் இருக்கும். அது உள்ள போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1 or 2 டெமோடியஸ் கூட பார்க்க முடியும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல வந்து நம்ம குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஹைலி குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் மட்டும் தான் எடுக்கும். ஓகே. இப்போ நான் மெக்கானிக்ஸ் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா ஸோ 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் ஸோ டூயிங் மாஸ்டர்ஸ் இங்கே நேட்டி திருச்சி. ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரிபிள்இக்கு எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணிட்டு ஸோ அவங்க பார்ட் டைமாக வந்து ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி என்எல்சியில் இருக்கிறவங்க, ஸோ என்ஐடிஸில் பிஹெச்டி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் மட்டும்தான் ஸோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து மணி ஒரு பேரியராக இருக்கு அப்படின்னா நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ண வேணாம். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல வந்து நம்ம ரொம்ப குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து நான் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.